நெல் குவிண்டாலுக்கு 2320 ரூபாயாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழக அரசு அறிவித்த 2500 ரூபாய் திட்டத்தை தற்போது வரை செயல்படுத்தவில்லை என்று பாரதிய கிசான் சங்க விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2300 முதல் 2300, 2320 என்று அறிவித்துள்ளது. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் நெல் குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாய் அளிப்பதாக வாக்குறுதி அளித்தும் தமிழக அரசு தற்போது வரை நிறைவேற்றாதது ஏமாற்றம் அளிப்பதாக அச்சங்க தேசிய துணைத் தலைவர் பெருமாள் தெரிவித்துள்ளார். கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் 10 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் நுழைவு வளைவுகள், உயர் கோபுர மின்விளக்குகள் மற்றும் வர்ணம் பூசுதல் ஆகிய வசதிகள் 10 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்விச் செலவை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்தார். மேலும் அவர்களது பெயரில் 5 லட்சம் ரூபாய் வரை வைப்புத் தொகை வைக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பில் வளர மாத பராமரிப்பு தொகையாக தலா 5000 ரூபாய் வழங்கப்படும். 18 வயது நிறைவடையும் வரை இந்த தொகை தொடரும். பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரணத் தொகையாக அவர்களின் பெயரில் தலா 5 லட்சம் ரூபாய் நிலையான வைப்புத் தொகையில் வைக்கப்படும். அவர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும், பெற்றோரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளிலும் முன்னுரிமை அளிக்கப்படும். குழந்தைகள் அவர்களது விருப்பத்தின் பேரில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் இல்லங்கள், விடுதிகளில் சேர்க்கப்படுவர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக வெளியேற்றப்பட்டது ஏன் என்று அவைத்தலைவர் அப்பாவு, அவை முனைவர் துரைமுருகன் ஆகியோர் விளக்கம் அளித்துள்ளனர். இதுகுறித்து முனைவர் துரைமுருகன் விளக்கி பேசும்போது, பேரவையில் விரும்பத்தகாத நிகழ்ச்சியை எதிர்க்கட்சித் தலைவரும் அவரை சார்ந்தவர்களும் உருவாக்கியது வருத்தம் அளிக்கிறது. சட்டப்பேரவையில் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகளின் போது பிரச்சினைகள் குறித்து பேசவும் வாதாடவும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு உரிமை உள்ளது. அதனை பேரவை விதிகளுக்கு உட்பட்டே செய்ய முடியும். பேரவையில் கேள்வி நேரம் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த நேரத்தில் யார் மீதும் யாரும் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது என்பது விதியாகும். இதெல்லாம் எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரியும். ஆனாலும் இதுபோன்று செயல்பட்டது ஆச்சரியம் அளிக்கிறது. நேரமில்லாத நேரத்தில் தான் பிரச்சனைகளை எழுப்ப முடியும். ஆனால் கேள்வி நேரத்தில் கூட அவர்கள் பிரச்சனையை எழுப்பிய போது என்ன சொல்ல வருகிறார்கள் என கேட்க வந்தேன். கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் பற்றியும் ஆட்சி குறித்தும் பேச எதிர்க்கட்சித் தலைவருக்கு உரிமை உண்டு. ஆனால் விதிகள், சட்டத்தை மீறி பேச முடியாது. கேள்வி நேரத்தை குறுக்கிடுவது தவறு என்றும் என்னால் முடிந்த அளவுக்கு சமாதானம் செய்ய முயன்றேன். எதிர்க்கட்சித் தலைவர் தனது சுபாவத்திற்கு மாறான முறையில் நடந்து கொண்டது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. அதற்காக வருத்தப்படுகிறேன் என்று துரைமுருகன் கூறினார். பேரவைத் தலைவர் அப்பாவு விளக்கம் அளிக்கும் போது, முக்கிய பிரச்சினை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேச வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கும். அதனை மறுக்கவில்லை. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேச வாய்ப்பு தருகிறோம் என கூறிய பிறகும் பேரவையில் பதாகைகளை காட்டுவது போன்ற செயல்கள் சட்டத்திற்கு புறம்பானது, மிகவும் வருத்தம் தரக்கூடியது. பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் அவை முனைவரின் கோரிக்கையை ஏற்று ஒரு நாளை தவிர்த்து மறுநாளில் நடவடிக்கைகளில் பங்கேற்கலாம் என்றும் அப்பாவு பேசியுள்ளார். அரசே கள்ளுக்கடை திறக்க காங்கிரஸ் வைத்த கோரிக்கையால் அவை முனைவர் துரைமுருகன் ஆச்சரியம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உறுப்பினர்கள் கள்ளுக்கடை வேண்டும் என்கிறாரா, பரவாயில்லை என்று துரைமுருகன் குறிப்பிட்டார். அப்போது பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக அரசுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம், கள்ளக்குறிச்சி மரக்காணம் விஷசாராய மரணங்கள் தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து ஜூன் 26ஆம் தேதி விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. சபரிமலையில் புதிதாக விமான நிலையம் கட்டுவதற்கு நிலம் கையகப்படுத்த வெளியிட்ட முதல் நிலை அறிவிக்கையை திரும்பப் பெறுவதாக கேரள அரசு அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் முட்புதரில் நிர்வாண நிலையில் இளம் பெண் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு இளம்பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லிக்கு உரிய தண்ணீரை வழங்க கோரி ஆம் ஆத்மி பெண் அமைச்சர் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் முன்னிலையில் அதிஷி சிங் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் ஆபத்தை உணராமல் உயரமான கட்டடத்தில் தொங்கியபடி ரீல்ஸ் எடுத்த இளம்பெண் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 100 மீட்டர் உயரத்தில் அந்தரத்தில் தொங்கியபடி இளம்பெண் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் தொடர் தாக்குதல்களால் இருளில் மூழ்கியுள்ளது உக்ரைன். நேட்டோ அமைப்பில் இணையும் திட்டத்தை கைவிட்டால் உக்ரைனில் போரை நிறுத்த தயார் என ரஷ்ய அதிபர் சமீபத்தில் தெரிவித்தார்.